கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி யாவருக்கும் நாம் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திற்கு வாழ்த்துக்களும் சோதனைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளாகி இருக்கிறது. இந்த காலை வேளையில் வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக தேவனோட ராஜ்யத்தின் நீதியும் தேடணும். இதை நாம் மனிதர் வைத்துக்கொண்டு இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். முதலாவதாக ஆரம்ப ஜபத்தை ஜபிக்கும்படி சபையர் ஊழியக்காரர் ஜோசப் சகோதரி அவர்களை சபையின் சார்பாக அழைப்போம். தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிறவரே, பரலோகத்தின் நல்ல பிதாவே, அண்ட சராசரங்களையும் படைத்த பரலோகத்தின் தூய தகப்பனே, உம்மை இயேசு கிறிஸ்து மூலியமாக துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம், ஆராதிக்கின்றோம் தகப்பனே. எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகின்றோம் தகப்பனே. கடந்த நாள் முழுவதுமாய் மது கன்னி மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து ஒரு சேதமுமின்றி எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, இப்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நிற்கும்படியும் எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் உங்களுடைய நன்மைகளையும் தந்து எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த ஜெபம் உமக்கென்று ஏறெடுக்கும்படி எங்களை பலப்படுத்துங்க பிதாவே. இதோ இப்பொழுது நடக்க போகிற ஆராதனையை நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொன்றும் விசேஷமானது அப்பா. ஆராதனையில் 5 அம்சங்கள் உண்டு, அதை பலப்படுத்துங்க தகப்பனே. இதோ தகப்பனே, ஜெபமும் பாடலும் உம்முடைய செய்தியும் உடைய குமாரன் எங்களுக்கு ஆகப்பட்ட பாடுகளும் தகப்பனே காணிக்க நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. இதோ தகப்பனே, சபைக்கு யார் யார் வரவில்லையோ, எது தடையா இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீக்கி அவர் வந்து சபையாக சேர்ந்து முழுமையாக உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமா இருக்கிற உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடலுக்குள்ளாக கடந்து செல்வோம். பாடலை கொடுக்கும்படி சகோதரரை அழைப்போம். தேவனை மகிமைப்படுத்தி நம் இந்த பாடலை ஏறெடுப்போம். பாடலின் 90. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரமெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது,
சோர்ந்து போன நேரமெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும். பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். காட்டில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனிதூறலும். காட்டில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனிதூறலும். நாட்டில் வாழ்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். நீரேனில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும். நீரேனில் வாழ்கின்ற யாவும் என் நிலத்தின் ஜீவராசியும். பாரினில் பறக்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுவே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். வாழ வயதுள்ள யாவும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும். வாழ வயதுள்ள யாரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும். பாலகர் தம் வாயினால்
பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளுக்கு திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கமாயிற்று. கூக்குரலும் மரண ஓலமும் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகளின் இல்லாதபடினால் ஆறுதல் அடையாமல் இருந்தாள் என்று எரோமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இருந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்பின் சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழும்பி பிள்ளையை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க வகை தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை பொழுதுல தகப்பனே, வாரத்தில் முதலான நாள் தகப்பனே, உங்களை ஆராதிக்க வந்திருக்கும் தகப்பனே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் சகலத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலே, பயப்படாத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன் ராஜாவே, நாங்களே ஒரு கிறிஸ்துவர்களா இருக்கிற, நாங்களே ஒரு இஸ்ரவேலா இருக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களுடைய பாவத்தை மன்னித்து 3ஆம் நாள் விழிப்பித்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா, உமக்கு நன்றி ராஜா. இந்த நேரத்தில் தகப்பனே, உங்களுடைய வேதத்தை தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிற சகோதரனோடு நீங்க பேசும்படி தகப்பனே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள, எங்கள் இதயத்தைக்குள்ள போய் எங்களுடைய வாழ்க்கையை முழு மனிதனா நாங்கள் மாற தகப்பனே, புது சிருஷ்டியாய் மாற தகப்பனே, எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரும் ரட்சகரமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு தெய்வ செய்தியை கொடுக்கும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலும் சகலவித ஆறுதலின் தேவனுடைய அன்பினாலும் கிருபையினாலும் இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவன் என்னையும் நம்மையும் இந்த உலகத்திலே நாம் தேர்ந்தெடுத்தார். நம்மை இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்தார். இனிமேலும் பாதுகாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ரோமர் 16:16 வாசிக்கிறோம். ஒருவரை ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோட வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய வாழ்த்துதல் கிறிஸ்துக்கு ஏற்றதா இருக்க வேண்டும். அந்த முத்தம் உண்மையுள்ள முத்தமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த முத்தம் யூதாஸ் காரியோத். அப்படிப்பட்ட முத்தம் நம்மிடத்தில் இல்லாதபடி பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமா என்ன பண்ணுவோம், வாழ்த்த நாம் உண்மையுள்ளவராய் காணப்பட வேண்டும். அதைதான் தேவன் விரும்புகிறார், அதைதான் தேவன் அங்கீகரிக்கிறார், அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே அநேக மக்கள் உண்டு என்ற போதிலும்
தேவன் நம்மை உருவாக்கும் முன்னே நம்மை தேர்ந்தெடுத்தார், தெரிந்து கொண்டார். அவருடைய சபையிலும் அவருடைய பண்ணையிலும் அவருடைய மந்தையிலே என்னை நம்மை சேர்த்து கொண்டார். இது எப்படிப்பட்ட கிருபை என்று நாம் உணர்ந்து கவனிக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். ரோமர் 14 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்றே பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்றே மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தரில் இருக்கிறோம் என்ற விசுவாசம், நிச்சயம், நம்பிக்கை எனக்குள் நமக்குள் காணப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக நான் வேஷமாய் நடிப்பேனானால், தந்திரமாய் வாழ்வேனானால் அது தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. எசேக்கியேல் 33 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவருடைய இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது என்று வேதம் என்னையும் நம்மை குறித்து பேசுகிறது. இது இஸ்ரவேலுக்கு சொன்னார் தேவன். இன்னைக்கு நாம் ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி வருகிறோமா, மனுஷர் காணும்படி வருகிறோமா, என் குடும்பத்தில் காணும்படி வருகிறோமா, இல்லாவிட்டால் வேஷமாய் வருகிறோமா என்று உங்களை குறித்து, என்னை குறித்து நம்முடைய மனசாட்சி தீர்மானிக்கும். நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் நாம் குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், கெட்ட எண்ணங்கள், இந்த உலகத்தின் இச்சை, உலகத்தின் ஆசை, உலகத்தின் சிற்றின்பங்களை வாழ்கிறோமா என்று எனக்கு, நமக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் வாசி கேட்போமாக. ரோமாபுரிய சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். வாசிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்குது என்று பவுல் நமக்கு எச்சரிக்கிறார். அன்னைக்கு ரோமபுரி சபையில் அப்படி இருந்தார்கள். இன்னைக்கு நானும் நீங்க எப்படி இருக்கிறோம்? அதான் தேவன் நமக்கு வார்த்தை கொண்டு பேசுகிறார். தொடர்ந்து மறுபடியும் அந்த 3 வசனத்தை மறுபடியும் வாசிங்க, ஒன்னொன்னா வாசிங்க. நீங்கள் அதாவது எல்லாரையும் குறித்து பேசுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு இல்ல 1 வசனம் வாசிங்க. அப்படி இருக்க இப்படி எல்லாம் இருக்குது தேவனுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் இப்படி இருக்கு. சகோதரரே, பாருங்க எப்படி பேசுறாரு நம்மள. சகோதரரே, நீங்கள் எல்லாரையும் பேசுறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், எப்படிங்களா, இந்த சரீரத்தை பரிசுத்தத்தோடும் தேவனுக்கு பிரியமான, எப்படிங்களா நம்ம பண்ணோம், தேவனுக்கு பிரியமாய் ஜீவ பலியாக, எப்படிங்களா, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனையா இருக்க வேண்டும். அதை எதிர்பார்க்கிற தேவன். புத்தி உள்ள ஆராதனையா, புத்தி இல்லாத ஆராதனையா? இது உத்தமமான தேவ அன்பிலே வாழுகிறாரா என்று நம்மை தேவன் கூர்ந்து கவனிக்கிறார்.
புத்தி உள்ள ஆராதனை. வசனத்திலே தெளிவாய் வாசிக்க வேண்டும். ஜெபத்திலே தெளிவான வார்த்தைகள் இருக்க வேண்டும். பாடல் அது தெளிவாக பாடல் வேண்டும். ஒருவரை ஒருவர் முத்தத்தோடும் பரிசுத்தத்தோடும் பாட நாம் தேவனுக்குள் உகந்தவளாயிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட புத்தி உள்ள ஆராதனையை தான் தேவன் விரும்புகிறார். முதலாவது ஜெபம், இரண்டாவது பாடல், மூன்றாவது தேவ வசனம், நான்காவது ராபோஜனம், ஐந்தாவது காணிக்கை. இதிலே நாம் உண்மை உத்தமனா என்று வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்நாள் எல்லாம், ஜீவ காலம் எல்லாம் நாம் தேவனுக்கு ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு நமக்கு உறவு இருக்க வேண்டும். நம்முடைய உறவு தேவனோடு இருக்க வேண்டும், வசனத்தோடு இருக்க வேண்டும். ஆனா எசேக்கியேல் 33:31 சொல்கிறார், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகள் இப்படி செய்கிறதில்லை. தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவருடைய இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று தேவனுக்கு தெரியும். இந்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தத்தோடு அதை வழிநடத்த வேண்டும். நம்முடைய கண்களை தேவனுக்காய் இந்த கண்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய செவிகள் தேவனுக்காகவே செயல்பட வேண்டும். மத்தேயு 15:13 அவர் பிரயோஜனமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள் என்று நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர், நம்முடைய குரு, நம்முடைய போதகர், நம்முடைய தேவகுமாரன் சொன்னார்கள். அவர் பிரயோஜனமாக, அவர் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? குருடருக்கு குருடர் வழிகாட்டினால் தானும் விழுவான், அவனும் விழுந்து விடுவான். அது 8 வாசிங்கள். மத்தேயு 15:8 வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளாலே என்னை கனப்படுத்துகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதா. எவ்வளவு வருத்தமா ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் பாருங்க. நம்ம எதற்காக வருகிறோம்? எதற்காக இந்த பாடுகள்? எதற்காக இந்த முயற்சி? எதற்காக இப்படிப்பட்ட தேவன் ஒரு நல்ல ஸ்லாக்கத்தையும் நல்ல ஒரு அபிப்பிராயத்தையும் நல்ல ஒரு கூடுகையும் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எனக்கு நமக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நாம் உணர்வுள்ளா இருக்கிறோமா, இல்லாவிட்டால் உணர்வில்லாத இருக்கிறோமா என்று தேவன் பார்க்கிறார். சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரை கண்ணோக்கி பார்த்திருக்கிறாராம். ஒருவனும் உணர்வுள்ளவன் இல்லை என்று வேதனைப்படுகிறார் தேவன். நாம் உணர்வுள்ளாய் காணப்பட வேண்டும். அதே ரோமர் 12 2 வாசி கேட்போம். ஆகிறேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மைக்கும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபம் ஆகுங்கள். பாத்தீங்களா? வசனத்தினாலே நாம் மறுரூபம் ஆக்கப்பட்டவராய் காணப்பட வேண்டும். மறுரூபம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவது இம்மைப்பொழுதிலே மறுரூபம். இன்னைக்கு மறுரூபமா இருந்தால் தான் கிறிஸ்து வரையிலே மறுரூபம் ஆகப்படுவோம்.
இல்லாவிட்டால் பரிதாபம், இல்லாவிட்டால் நமக்கு பிறந்து விட பிரயோஜனம் கிடையாது. மறுரூபம் ஆக்கப்படணும். எதுல? தேவனுக்குள், வசனத்துக்குள். அப்பொழுது லூக்கா 16:15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாயா? வாரத்தின் முதல் நாளிலே வருகிறாயா? அது தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறதா, இல்ல தேவன் அருவருக்கிறாரா என்று நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் வேத வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகம், யாத்ராகம், லேவியராகம், எண்ணாகம், உபாகம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், சோபதியா, யோனா, மீகா, நாகு, அபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்கள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலோமன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன். இந்த வசனங்களை நாம் கை கொள்ளுகிறோமா, இல்லாவிட்டால் வேஷமாய் வாழுகிறோமா? எதற்காக வருகிறோம்? அதை நாம் உணர வேண்டும். உணர்வுள்ளவனாய் நாம் காணப்பட வேண்டும். ரோமர் 1:21 வாசிக்க கேட்போமாக. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்றும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திராமலும் இருந்து தங்கள் சிறுநாளை வீணார் ஆனார்கள். உணர்வு அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வு இல்ல, கண் இருக்குது, அது என்ன இல்லைங்களா? தேவ வெளிச்சம் இல்லை. வாய் இருக்கிறது, ஆனா தேவனுடைய வார்த்தை இல்லை. செவி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை கேட்பதில்லை. இதயம் இருக்குது, இது தேவ வார்த்தை இல்லை. சரீரம் இருக்குது, அந்த சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியமான உபதேசத்திலே நாம் வாழ்வதாய் காணப்பட வேண்டும். அதிலே நாம் நிலைத்திருக்கிறதாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 24:13 சொல்றார், முடிவு பரிய நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்ப முடிவு பரிந்த நமக்கு உபத்திரங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு, வியாகுலங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. என்ற போதிலும் நாம் முடிவு பரிந்தும் இந்த ஆவி, ஆத்தும, சரீரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அது தேவனுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்திலே நாம் உண்மையும் உத்தமமாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும். நீதிமொழி 28:23 வாசிக்க கேட்போம். தன் நாவினால் முகசுதி பேசுவதை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவிலே என்ன பண்ணுவானா? அங்கீகாரம் பெற்றுக் கொள்வான். வசனத்தினாலே நாம் கடிந்து கொள்ள வேண்டும். வசனத்தினாலே எச்சரிக்க வேண்டும். வசனத்தினாலே சீர்திருத்த வேண்டும். அதிலே 18 வாசிங்கள். 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு, அது மறந்து விடக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கை ஒரு கால் என்ன பண்ணாதான்? வீணாகாது. இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழுகிறோம். நம்பிக்கையற்ற உலகம், விசுவாசத்தை இழந்த உலகம், இது விழுந்து போன உலகம், இது காரில் சூழ்ந்த உலகம். இதிலே நாம் வெளிச்சமா இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். 1 Thessalonians 5:23 வாசித்து பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக.
உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் குற்றமற்றதாய் காக்க கடவது. இன்னைக்கு நரகம் யாருக்கு தெரியுங்களா? எனக்கு தான். இன்னைக்கு நரகம் யாருக்கு தெரியுங்களா? உங்களுக்கு தான். அந்த நரகத்தில் தப்பிக்கும்படியேதான் தேவன் நமக்கு வசனங்களை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து விடுபடும்படியாய் தான் நம் பரிசுத்தமாய் வாழும்படியாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். சமாத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவதாக. உலாவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, உலகத்தின் கவலை, உலகத்தின் மயக்கம் எனக்குள் நமக்குள்ளே காணப்படும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை 16ஆம் வசனத்தை வாசி கேட்போமாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16. ஒரு வசனம் வருவார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு என்ன பண்ணுங்க? அன்பு கூறவே கூட இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் யார் மேல அன்பு கூறணும்? தேவன் மேல அன்பு கூறணும். உலகத்தையும் உலகத்தில் அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பார்த்தீங்களா? பிதாவே வெறுப்பாரியா? பிதாவே அங்கீகரிப்பதில்லை. இவன் உலகத்தில் இருக்கிறான், உலகத்தை விரும்புகிறான். உலகத்தில் அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவிடத்தில் அன்பு இல்லை அவங்கிட்ட. அது 2ஆம் வசனம் அதுலயே. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகளில் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள், அவைகள் உலகத்தில் உண்டானது அவைகளே. பார்த்தீங்களா? உலகத்தில் உண்டானவைகள் நமக்குள்ளே ஒரு காரியம் இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய போதகர் நபிச்சனாரோ, உலகத்தின் அதிபதி வருகிறார், அவருடைய காரியங்கள் இடத்திலே ஒன்றும் இல்லை. நாம கூட கிறிஸ்துவை போல ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்திலே தரித்து தேவனுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லும்போது நம்ம குத்தம் பண்ணோம். நான் எதிலே தப்பு பண்ணிருக்கிறேன், எதிலே நான் தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறேன் என்று நாம் கவனிக்க வேண்டும். எபேசியர் 4:30 வாசித்து பாருங்கள். எபேசியர் 4:30. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளென்றும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்றும் முத்திரைப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதிருங்கள். பார்த்தீங்களா? துக்கப்படுத்தாதபடி இந்த பூமியில வாழணும். நம்மெல்லாம் நமக்கு யாரும் துக்கப்பட்டா எவ்வளவு துக்கப்படுறோம், அழுகுறோம். ஆனா தேவனை துக்கப்படுத்துறதுனா மறுபடியும் தெளிவா வாசிக்கிற வசனத்தை. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையால் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நாம துக்கப்படுத்தக்கூடாது தேவனை. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகளாய் காணப்பட வேண்டும். யாக்கோபு 1:22 வாசித்து பாருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்களாயும் இருங்கள். இவ்வளவுலாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு கூட உணரலனாக்கா அது உங்க பாடு. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு, இந்த உலகத்தின் வழிபாடுகளை போகாதபடிக்கு, உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்களாயும் இருங்கள். அதன்படி செய்களாய் இருக்க வேண்டும். மார்க்கு 4:20 சொல்ல வாசிக்காதீங்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல இடத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாயிருக்க வேண்டும். வசனம் என்பது விதையாயிருக்கிறது. வசனம் என்பது பாலாயிருக்கிறது. வசனம் என்பது அக்கினியாயிருக்கிறது. வசனம் என்பது பட்டயமாயிருக்கிறது. வசனம் என்பது அது நம்மை தெளிவாக்குறதா இருக்கிறது.
எசேக்கியேல் 33:31 சொல்கிறார், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி. நீ போலாம், வழக்கத்துக்கு போலாம். யார் பார்க்கிறான்? அப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது. வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இப்படி செய்கிறதில்லை. தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவருடைய இருதயமோ பொருளாசை பின்பற்றி போகிறது. ஆதாயத்துக்காய் நாம் ஊழியம் செய்யக்கூடாது. ஆதாயத்துக்காய் கிறிஸ்துவையும் தேவனையும் விற்றுவிடக்கூடாது. நாம் எல்லாம் தலங்களையும் 1 தீமோத்தேயு 6:5 1 தீமோத்தேயு 6:5 கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களையும் தேவபக்தி ஆதாயத்தோடு எண்ணங்களாய் இருக்கிற மனுஷனால் மாறுபாடு தர்க்கங்கள் பிறக்கும். இப்படிப்பட்டதை விட்டு விலகு என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார். அவருடைய சிந்தனை கெட்ட சிந்தனை, சத்தியம் இல்லாதவர்கள் எல்லாம் கெட்ட சிந்தனைகளும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் ஆதாயத்துக்காய் பணத்துக்காய் இந்த உலகத்திலே வாழக்கூடாது. நம்மிடத்திலே கெட்ட சிந்தனை இருக்கக்கூடாது. நல்ல சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். நல்ல பாதை நமக்குள் இருக்க வேண்டும். செவிகள் தேவனுக்குள் கவனிக்க வேண்டும். நம்ம ஒரு அவையும் பாடுபட்டா எல்லா அவையும் பாடுபடும். நம்ம அவைகள் எல்லாம் தேவனுக்காய் பயன்படுத்த வேண்டும். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்திய ஆதாயத்துடன் எண்ணுகளாய் இருக்கிற மனுஷனால் மாறுபாடு தனக்குள்ள பிறக்கும். இப்படிப்பட்ட நீ விட்டு வசனம் தெரிஞ்சாதான் யாரும் கண்டுபிடிக்க முடியும். வசனம் தெரியலன்னா நம்ம ஏமாந்து போயிடும். இந்த உலகத்துல வாழ்ந்து கூட பிரயோஜனம் கிடையாது. 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்க கேட்போமாக. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கேதுவாக தீமையாவது பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒருத்தரும் தப்ப முடியாது. இன்னைக்கு என் குடும்பத்துல என் மனைவி வரணும், என் குடும்பத்தை என் பிள்ளைங்க வரணும், என் குடும்பத்தை எல்லாரும் வரணும். மனைவி ஒரு பக்கம் போறது, புருஷன் ஒரு பக்கம் போறது. என்ன இல்லைங்க, ஐக்கியம் இல்லை, அங்க சமாதானம் இல்லை. நீ எப்படி நடத்துவ? சொல்றாரு பவுல், ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? பொண்டாட்டி வேற பக்கம் போறது, புருஷன் வேற பக்கம் போறது. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமானதல்ல. யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை என்ன பண்ணுவோம்? சேவிப்போம். கூப்பிட்டு வரணும். ஏன் கூப்பிட்டு வரல? நீங்க உங்களுக்கு வசனம் இல்லை, உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்ல, தேவ பயம் இல்ல, தேவ பக்தி இல்ல. நான் ஒண்டி போனா போதுமா? என் புள்ள வரணும், வேதனை பண்ணணும், அழுவணும், என் மனைவி வரணும். ஏமாத்தி வச்சிருப்பா இந்த உலகத்துக்கு. வாங்க கை தட்டி பாடலாம், வாங்க அற்புதம் செய்யணும், ஒன்னும் செய்ய முடியாது, ஒருத்தனாலும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து உடனே செய்தார், அன்னைக்கே செய்தார், இன்னைக்கு எவ்வளவு செய்வார், அப்பவே செய்தார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஒருத்தரும் செய்ய முடியாது. மத்திய 24:24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துவிலும் கள்ளத்தில் எழும்பி கூடுமானால் தெரிந்துவிட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாள அற்புதம் செய்வார்கள். அதை நம்பாது. இயேசு இங்க வந்துட்டார், அங்க வந்துட்டார் போ சொல்லுவான். நம்ப கூடாது. வசனம் நமக்கு தெரிஞ்சிடும். நம்முடைய பிள்ளைங்களை கரெக்டா நடத்தணும். ஒருத்தன் கைவிடப்படுவா, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேரும் வயல்ல வேலை செய்வான். ஒருத்தன் கைவிடப்படுவா, ஒருத்தர் மாவாடி இருப்பாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாள், ஒருவர் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 4:16 வாசிக்காதீர்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்து வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாது எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடே கூட இருப்போம். அப்ப தேவனோடு உங்க குடும்பம் இருந்தா, நீங்க இருந்தா அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும், இல்லாவிட்டால் கைவிடப்படுவோம். எசேக்கியேல் 33:31 ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி, வழக்கமா வருவான். எப்படி? தனியா வருவான். பொண்டாட்டி வராது, பிள்ளைங்க வராது. எவ்வளவு வருஷம் பிரதர்? 20 வருஷமா சர்ச்சா பிளேஸ்ல இருக்கிறேன் பிரதர். ஒரு பிரயோஜனம் கிடையாது. 20 வருஷமா நான் சபைக்குள்ள வரேன் பிரதர். ஏன்பா ஒண்டியா வர? தேவன் கேட்க போறார் பணத்தை. நம்ம எங்க போய் நிக்க முடியும்? அவர் வெளிப்படும் நிற்கும் போது நியாயத்திற்கு மாட்டிக்கு போகும். பரலோகம் போக முடியாது, முடியாது. யாக்கோபு 2:10 சொல்றாரு, ஒருவன் வாசிக்காதீங்க, ஒருவன் நியாயப்புறம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளி என்று வேதம் சொல்லுகிறது. நீ நீ புருஷனுக்கு தலையா இருக்கிற, நீ உன் பேச்சு அவன் கீழ்ப்படினாக்கா நீ அவங்க கூட சரியா இல்லை. அங்க நீ தான் தலை, ஆனா அவங்க சொல்ல நான் தான் தலை, நீ வாழணும். மனைவி அப்படிப்பட்ட காரியம் செய்ய விடக்கூடாது. அவங்கள அதிகாரம் செலுத்தக்கூடாது, அன்பா நம்ம வாழ்த்தணும். ஸ்திரீகள் எப்படிப்பட்ட தெரியுங்களா? ஒரு பூவை போல இப்படி அங்கிட்ட நசுங்கிடுவோம். அது ஒரு மண் பாண்டம். அவங்களுக்கு மெதுவா சொல்லி அன்பாய் நடத்தணும். அதான் தேவனுக்கு பிரியமான. 1 தீமோத்தேயு 5:8 வாசிப்பவர்கள். 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கணும். அவிசுவாசத்தை எப்படி பண்ணா? கெட்டவன் சொல்றான். பத்தியா? குடும்பத்துல வராதவன் நீ, உன் பிள்ளையோட பொண்டாட்டி வராதவன், தேவனை பார்த்து நீ கெட்டவன். நீ தேவனுக்குள் நல்லவன் அல்ல. ஆனா எனக்கு முன்பாக நல்லவனா இருக்கல, இந்த உலகத்துக்கு முன்பாக நல்லவனா இருக்கிற, ஆனா தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிற நீ? ஒருவன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்திலும் அவிசுவாசத்திலும் கெட்டவனாய் இருப்பான். பொண்டாட்டி ஒண்டியா வருது, புருஷன் வருதுல கூட. தேவன் எதை விரும்புவார்? எப்படி உடைய காணிக்கை அங்கீகரிப்பா? எப்படி ராபர்ட் ஏற்றுக்கொள்ற நீ? எப்படி கிறிஸ்து ரத்தத்தை நீ பெற்றுக்கொள்கிற? எப்படி பாடுகிற? எப்படி வசந்தை கேட்கிற? இல்ல, பிரயோஜனம் இல்ல, ஒரு பிரயோஜனம் கிடையாது. உலகத்துக்கு உனக்கும் வித்தியாசமே இல்ல. மத்தேயு 5:14 வாசித்து பாருங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதா மகிமைப்படும்படி உங்களை வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. பார்த்தீங்களா? உலகத்தான் முதல்ல பிரகாசிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் அவன் பிரகாசமாய் காணப்பட வேண்டும். இங்க மாத்திரம் பிரகாசம் பிரகாசம் இல்லை. தேவனுக்கு பிரகாசமா இருக்கிறதா? தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறதா? இப்படி பயபக்தி நமக்குள் இருக்கிறதா? அதான் தேவன் விரும்புகிறார். நான் மட்டும் வந்தா போதாது, என் மனைவி கூட வரணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கேட்போம். ஒவ்வொரு புருஷனுக்கும் யார் தலையா இருக்கிறாரு? கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தலையா இருக்கிறான். கிறிஸ்துக்கு யார் தலையா இருக்கிறாரா? தேவன் தலையா இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்பதான் நாம தான் இந்த பூமியில தேவன் நம்மை தலையா வைத்திருக்கிறார். அதனால தலைமரம் ஆடக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணும்? அன்பா உபசரிக்கணும், அவங்க மேலேயும் நேசிக்கணும். உங்க உடம்புல பாதி அவங்க, நீங்க பாதி. அவங்கள அடிச்சா உங்களுக்கு நோணும், அவங்கள திட்டினா உங்களுக்கு வலிக்கணும். தன் மனைவியை காத்து கொள்ளணும். தன் மனைவியை திட்டக்கூடாது, தன் மனைவியை கசந்து கொள்ளக்கூடாது. பாவிக்கணும், தன்னை போல பாவிக்கணும். புருஷன்கிட்ட கேட்டா பொண்டாட்டி சொல்லுவா, இவங்க செய்யல. பிள்ளைங்களை கேட்டா எங்க அப்பா செய்யல. கேட்டா போதும் கண்டுபிடிச்சுடுவாங்க.
வீட்டில் வந்து உங்கள் மனைவி கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்கிற பேசுகிறா பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க. வேலை மேலே போய் கேட்டால் தெரிஞ்சிடும் நீங்கள் யாருன்ட்டு. தேவன் அதெல்லாம் பார்த்து நம்ம கவனிக்கிறார், கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்களா. அப்போ ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார், ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தலையா இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். அவர் எப்படி நடந்தார் தெரியுங்களா? உண்மையாய் உத்தமமாய் நடந்தார். ரோமர் 15:3 வாஸ்து கேட்குமாக, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்து என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். பார்த்தீங்களா? பைபிள் என்ன சொல்றது? அப்படித்தான் நடந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தனக்கே பிரியமாய் நடக்கல அவரு. பார்த்தீங்களா? எல்லா நிந்தனை அவமானங்கள் வந்தது. ஆனாலும் கூட அவர் தனக்காய் வாழாதபடி பிறருக்காய் வாழ்ந்தார், தேவனுக்காய் வாழ்ந்தார், தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தாருங்கோ. எப்படிப்பட்ட தேவன்! 1 யோவான் 2:6 வாசிக்காதீங்கள். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் கைப்பற்றி நடக்க வேண்டும். அதன்படி வாழணும். இந்த பூமியில வாழ்ந்து கூட போஜனலாம் நீங்க தான் குடும்பத்தை நடத்தணும். நம்ம தான் சபையை கரெக்டாக தீர்மானிக்கணும். சபை என்பது இந்த கட்டடம் கிடையாது. நீங்க நான் தான் சபை. ஒரு மரத்துக்கு கீழே கூட நின்று ஆராதிக்கலாம், எங்க போய் ஆராதிக்கலாம். யோவான் 4:24 சொல்லுது, தேவன் ஆவியாயிருக்கு, அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மை. அப்ப உண்மை எங்க இருக்குது? புருஷன் எங்க? பொண்டாட்டி எங்க? புள்ளி எங்க? உன் சொந்தக்காரன் எங்க? எங்க உண்மை இருக்குது? நீ போய் பேசுற, உன்னை ஏமாத்துற, தேவனுக்கு துரோகி, நீ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுதில்ல, ராபுஜனை கை வைக்கிற, காணிக்க போடுற, தேவன் அங்கீகரிக்க மாட்டார். வசனத்தை பேசுற, தேவன் அங்கீகரிக்க மாட்டார். இன்பமாய் பேசுவார்கள். அப்படி இருந்து எங்க இந்த உலகத்து மேல இருக்கு. எங்க உன்னுடைய பக்தி? எங்க உன்னுடைய வைராக்கியம்? எங்க உன் ஜெபம்? எங்க உன் காணிக்கை? எங்க உன் பாடல்? எங்க உன் அன்பு? எதிர்பார்க்கிறார் தேவன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. தன்னைத்தானே பெருமை பாராட்டக்கூடாது. யார் பெருமைப்படுத்துறீங்களா? ஏசாயா 15:14 13-14 வாசிப்பாங்க. யார் வானத்துக்கு ஏறுவேன்? யாருக்கு சொல்லி பாருங்க. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பேன். படிங்க. என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பேன். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அவருக்கு நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்திற்குள்ளும் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்தில் இருப்பேன் என்றால், நான் மேகங்களிலும் மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் இதயத்திலே என்ன பண்ணா? நீ உன் இதயத்திலே சொல்லுவாய். பாத்தீங்களா? சொன்னாயே இதயத்திலே சொன்னாயே. அப்படியே நினைச்சா மேல தேவன் தள்ளிட்டார். பாத்தீங்களா? இப்படிப்பட்ட காரியம் நமக்குள் காணப்படுவார். பிசாசு ஒரு காலம் என்ன பண்றது இல்ல, ஒருத்தனை பிடிக்கிறதே கிடையாது. பொய் பேசுறான். பிசாசு போச்சிச்சு, பிசாசு என்னை ஏமாத்திச்சு, பொய் நடிக்கிறாங்க. பிசாசு சூடு வச்சு பாருங்க, அப்ப கத்துவான். எபேசியர் 4:27 வாசிங்க. ஆமா, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நீங்க என்ன பண்ணக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. நான் தான் இடம் கொடுக்கிறது பிசாசுக்கு. பிசாசு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பிசாசை பார்க்க கூட முடியாது. பிசாசே இல்ல. நீங்கள் பிசாசுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுத்தனால தான் பொண்டாட்டி வரல.
இடம் கொடுத்தா உன் புள்ள வரல, இடம் கொடுத்தா தான் உன் குடும்பம் வரல. ஆனா நீ சொல்றது பிசாசு என்ன சோதிச்சுட்டான், பிசாசு என்ன பண்றான், நோடு கொண்டு போய் வச்சான். கிடையவே கிடையாது. பாத்தீங்களா? 1 யோவான் 5:8 வாசி பண்ண. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆதி முதல் கொண்டு பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் பிசாசா இருக்கிறான், அக்கிரமம் செய்கிறவன் சாத்தானா இருக்கிறான், உபச்சாரம் செய்கிறவன் பிசாசா இருக்கிறான். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இச்சையோடும் பார்க்க கூடாதவங்க எல்லாம் என் அக்கா, என் தங்கச்சி, என் அண்ணன், என் தம்பி, என்னுடைய சகோதரர்கள். இங்கேயும் அப்படித்தான், வெளியில அப்படித்தான். பாவம் வரும், கண்ணில் முன்னால வரும், அக்கிரமம் வரும். ஆனா நம்ம தான் என்ன பண்ணுமா, உதவி தள்ளுன்னு சொல்றது எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, வாழ்வான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசி துவக்கிற முடிக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் எப்படிங்கிறோமா, பொறுமையோடு ஓடணும், லக்கை நோக்கி ஓடணும், பந்தய பொருளுக்காய் ஓடணும், நிச்சயராஜுக்காய் ஓடணும். நம்ம நெருக்கும் பாவம். நீங்க வெளியே போய் சுத்திட்டு வாங்க, சுத்திட்டு ஒரு வெள்ளை கர்ச்சிப்ல மூச்சு கழிச்சு பாருமா, என்ன இருக்கும், அழுக்கையா அப்படியே படிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் வெளியில் போன பாவம் வரும். வசந்தனா என்ன பண்ணும், சுத்தி கழிச்சு. 119:11 சொல்லுது, படிக்காதுங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் நம்பன வச்சுக்கணும். வசனம் எதில் இருக்கணும், வசனோட பேசணும், செய்யாத. இன்னைக்கு சில பேர் சொல்றான், ஆவியாளர் பேசுறான். ஆவியாளர் பேசுறதே கிடையாது. இந்த ஆவியின் வசனம், இந்த வசனத்துல பேசுறா, ஆவியாளர் பேசுற வசனம் பேசுற, ஆவியாளர் பேசுறான். வீட்டுல எல்லாம் கெட்ட பேசி பேசுற, ஆவியாளர் பேசுறாரு. உங்ககிட்ட டூப் அடிக்கிறான், பொய் பேசுறான், ஏமாத்துறான். யோவான் 6:63 வாசிக்காதீங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, இந்த வசனம் தான் உயிர்ப்பிக்கிறது. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. நான் சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. இது ஆவியின் வசனம். அதான் சொல்ற பவுல், நான் ஆவியிலே பாடுனாக்கா ரபரபாரம் கத்தின்னு பாடுறதா, கைத்தட்டின்னு பாடுறதா, போய் பேசுறான். அவன் ஆவியிலே பாடுறான், கைத்தட்டி பாடி தேவன் ஆராதிப்பா. அப்படி ஆராதனை கிடையாது. அப்புறமா கருத்தோடு, வசனத்தோடு, கருத்தா இருக்கணும். வசனத்துல கருத்து இருக்கு. பாட்டுல கூட அப்படியே ராகமாய் வரணும், தேவனுக்கு ஏற்றதா இருக்கு. உங்களுக்கு ராகத்தெல்லாம் கவலை இல்லை, நீ பாடு, பிராக்டிஸ் பண்ணு. எப்போ பிராக்டிஸ் பண்ணோம், நீ தனிப்பட்ட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணின்னு இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில் உனக்கு டைம் நிறைய கொடுத்துக்கிறாரு. அந்த டைம் என்ன பண்ண யூட்டிலைஸ் பண்ணும். நீ எனக்கு பாட தெரியலனா நான் சொல்லிடுவேன், நீ ஏமாத்துக்கிறானான்னு சொல்லுவேன். எனக்கு படிக்க தெரியலனா நீ ஏமாத்துறவன் நல்லா கண்டுபிடிச்சிடுவேன் நான். எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியலனா, உன்கிட்ட காசு கொடுக்கலாம், அவங்ககிட்ட கேட்க தெரியுது, அங்க அரிசி போடுறவன விட்டு ஓட தெரியுது, இதெல்லாம் தெரியுது. இது ஏன் தெரியல? ஏன் தெரியலனா அந்த அளவுக்கு பக்தி இல்லை, அந்த அளவுக்கு வைராக்கியம் இல்லை, அந்த அளவுக்கு தேவ பயத்தின் வசனத்துல நீ தேர்னவன் இல்லை. எல்லாத்திலும் தேர்வனாய் காணப்பட வேண்டும். எப்படிங்களா? தேர்வனாய் காணப்பட. நீங்க பேசுறது கூட நம்ம ஒழுங்கா பேசணும், தப்பு பிழை வரவே கூடாது. அதான் தேவனுக்கு தெரியும். இங்கே கரெக்டாக ஃபஸ்ட்டு அறையில் ஆடணும், நெக்ஸ்ட் எங்கே ஆடணும், அம்பலத்தில் ஆடணும். நம்ம தான் சபை தான், இங்கே ஒழுங்கு நம்ம கற்றுக்கணும். வெளியில் போனோம்னா நம்ம கரெக்டாக பேசணும், இங்கே நம்ம சீர்திருத்திக்கணும். எப்படி 10:25 சபை கூடி வருதில் சில விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறதோ அவ்வளவா என்ன பண்ணோம், புத்தி சொல்லணும். போனே பண்றது இல்லை, போன் பண்ணாலும் எடுக்கிறதுல சில பேர் சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா எடுத்து நான் பேசும்போது வேலை இருக்குது, நான் என்ன பேசினா பிரயோஜனம். பேசணும், டெய்லி போன் பண்ணி இந்த வசனம் எங்க இருக்குது, இந்த வார்த்தை எங்க இருக்குது சொல்லுங்க பிரதர், தெரிஞ்சுக்கணும். ஆனா வேற எதுக்கெல்லாம் முன்னால யாருக்கு நம்பர் தெரியுங்களா, பெரிய பெரிய பணக்கார நம்பர் தான் இருக்கும்.
உடனே பண்ண பெரிய பணக்காரங்க யார் கஷ்டம் அவங்க நம்ம தான் இருக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை இருக்காது. இதெல்லாம் உலகத்தின் வழிபாடு, இதெல்லாம் உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் எண்ணங்கள். இதுல கரெக்டா கண்டு என் பிரதர் என் ஃப்ரெண்டு பா இங்க பிரதர் அவனோட அங்கே ஒரு மாதிரி கேவலம் இப்படிப்பட்ட காரியங்கள் மனுஷன் இதெல்லாம் வேஷமான செயல். அப்படிப்பட்ட சுபாவங்கள் எனக்குள் நமக்குள் காணப்படக்கூடாது. பரிசுத்தமாய் வாழணும் தேவனுக்குள்ளே. இவர் பொண்டாட்டிய உன் புருஷன் எங்க? ஒரு புருஷனா இருக்க உன் மனைவி எங்க? தேவன் கேட்கிறாரு. எவ்வளவு மாசம் அப்படியே வந்து நேக்குது. ஆனா என்ன சொல்ற மொத்து பட்டைய குத்துகள் போல் பேசணும்னு ஞானமானாவோ ஔஷதமா இருக்கணுமா? நம்முடைய வார்த்தை மருந்தா இருக்கணும். வசனம் சும்மா பேசுது இல்ல, பட்டை குத்துகள் போல் பேசணுண்டு ஞானமானாவோ ஔஷதமா இருக்கு. நம்முடைய வார்த்தை மருந்தா இருக்கு. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட மருந்தாய் நம்ம பேசணும், மற்ற காயப்படுத்தல பேசணும். 2 தீமோத்தேயு 2:10 வாசிக்காதீர்கள். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசதி நிதானமாய் பகுத்து போதிக்கனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சரிங்களா? ஜாக்கிரதையா. உன் பேச்சில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவன் யாருப்பா, இந்த ஆளு பெருமைக்காரனா, இந்த ஆளு இந்த உலகத்துக்காரனா கண்டுபிடிச்சிடலாம் பேச்சில. இயேசு சொல்றாரு இருதயத்தின் நிறைவு வாய் பேசினே இருக்கும். மத்தேயு 12:30 சொல்லுது நல்ல மனுஷன் இருதயமாக நல்ல மனுஷன் நல்லவனை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத மனுஷன் எடுத்து காட்டுகிறான். இன்னார் நாவினால் அறிந்து கொள்வீர்கள், அவன் கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்றார். 35-36 படிங்க 2 வசனம். மத்தேயு 12:35 35-36 2 வசனம் 36. நல்ல மனுஷன் நல்ல பொக்கிஷங்களை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத எடுத்து காட்டுகிறான். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பிலே கணக்கு நாளிலே நான் ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில கூட கவனிக்கிறார் தேவன். நம்முடைய பார்வையை கவனிக்கிறார், நம்முடைய உடலை கவனிக்கிறார், நம்ம இதயத்தை கவனிக்கிறார். அவர் வேஷமா வரியா, தந்திரமா வரியா, நடிக்கிறியா, எல்லாமே தேவனுக்கு தெரியும். எபிரேயர் 4:13 வாசித்து பாருங்கள். அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகல கண்களுக்கு நிர்வாணமும் வெளிரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். எல்லாம் தேவன் பார்க்கிறார். ஒன்னும் அவருக்கு தெரியாது இல்ல, எல்லாமே தெரியும். எனக்கு நீங்க மறைச்சி பண்ணலாம், உங்களுக்கு நான் மறைச்சி பண்ணலாம், ஆனா தேவனுக்கு மறைந்து எந்த காரியம் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோம். குடும்பத்தோடு தேவனை நாம் ஆராதனை செய்வோம். 9 மணிக்குன்னா 8 மணிக்கு வரணும். 8 மணிக்கு வரணும். 8 மணி. வெரி குட். உங்களுக்கு எப்படி இருக்குது ஆவி ஆத்மா சரினா அது எனக்கு தான். நீங்க எப்படி இருக்கிறீங்களா நான் அப்படித்தான். எனக்கு உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் நடந்தார். அது அப்போஸ்தலர்கள் அப்படிதான் நடந்தார்கள். நானும் நீங்களும் அப்படி நடக்கும்படியாக தேவன் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இன்னும் நிறைய வசனம் இருக்குது, இன்னும் சொல்லணும்னு ஆசைத்தான். ஆனால் டைம் இல்லாதனால மனுஷன் அவங்களே வயிறு விட்ட மாதிரி நினைக்கிறேன். ஆனால் வசனம் எவ்வளோ கொடுத்தாலும் தேன், அது தெவிட்டாத தேன். அது அதை வாங்க என்ன பண்ணணும், புசிக்கணும். உடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே அவளை உட்கொண்டேன். உடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இறுதிக்கு எப்படிதான் மகிழ்ச்சியாக சொல்ற போது கேட்டு ஏற்றுக்கணும். அந்த அளவுக்கு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும், அந்த அளவுக்கு ஏக்கம் இருக்கணும், அந்த அளவுக்கு தாகம் இருக்கணும், அந்த அளவுக்கு பக்தி வயலாக்கு நமக்கு காணப்பட வேண்டும். இன்னும் வசந்த வாசம் முடிச்சிடலாம். சங்கீதம் 19:14 என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமா நம்முடைய வார்த்தை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நான் நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கு. தேவன் தாமே அவருடைய வார்த்தை கொண்டு எனக்கு நமக்கு எச்சரித்திருக்கிறார். பொறுமையோடு தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஒரு பாடலை வழிநடத்தும்படி
சகோதரர் சபையின் சார்பாக வரவேற்கிறோம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின, கர்த்தரன் வாய் சொந்த ரத்தத்தை சிந்தின, காருண்யத்தை மனப்பூர்வமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, ஜீவ அப்பமல்லோ பாவ மனங்களல்லோ, உமக்காக மகரப்பட்டதல்லோ பாவ மனங்களல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ, தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவரோடு என்றும் பிழைத்திட, கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா. ஆவேலின் ரத்தமல்ல நீ செய்த அநியாயத்தை என்ன சொல்ல, ஆவேலின் ரத்தமல்ல சாபம் எல்லாம் இல்ல, சிந்துண்டதாயை நானில் சொல்ல, சாபம் எல்லாம் வெல்ல, கோபம் இல்லாமல் உன் பாவத்தை தீர்த்திட, கோபம் இல்லாமல் உன் பாவத்தை தீர்த்திட, இயேசு உனக்காக சிந்தின ரத்தமே, கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்திக்காக குமார் பிரதரை வழிநடத்தும்படி சபையின் சார்பாக அழைப்போம். நேரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நாளைக்கு சிலுவையில் அடிக்க போறாரு. அதுக்காக அவர் ராத்திரி நேரத்தில் இது என்னுடைய புது உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சீசர்களை வரவைத்து அவரிடத்தில் சொல்றார். மத்தேயு 26 வசனம் படிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதனாலே பானம் பண்ணுங்கள். ஒரு என்ன சொல்றதுன்னா, அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை புட்டு சீசர்களுக்கு கொடுத்து, இது வாங்கி புசிங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, உங்களுடைய சரீரமாக இருக்கிறது. நம்ம வாங்கி புசிக்க சொல்லுவோம். நம்ம எதிர்த்து நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒரு முழு உள்ளத்தோடு பரிசுத்தோடு அதை நம்ம எடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு சகோதரன் ஜபிக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவே, இதோ உமது குமாரன் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் பாடுகள் அனுபவித்தார். இதோ தகப்பனே, அந்த பாடுகள் நிமித்தம் அவர் சாட்டையால் அடிக்கப்பட்டார், அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது. இதோ தகப்பனே, அந்த மாம்சத்துக்கு மாதிரியாக வைத்திருக்கிற அப்பத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.
ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24 நாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இவை செய்யுங்கள் என்றார். அப்படியே நாம் செய்வோம். திராட்சரசத்துக்காக ஜபிக்கும்படி ஒரு சகோதரர்களுக்கு ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவின் ரத்தத்தை புசிக்கும்படியாக எங்கள் உதவி செய்த ஆய்வுக்கு நன்றி. ரசத்தை தேவன் ஆசிர்வதியும். நாங்கள் ஏனதானம் என்று பங்கு பெறாதபடி சில பலவீனர்களும் சில வியாதிகளும் சில மரணத்தில் இருக்கிறார்கள் என்ற பதில் அப்படிப்பட்ட காரியங்கள் எடுத்த துணிகரம் இல்லாதபடி கிறிஸ்துவின் பாடுகளை நினைத்து நாங்கள் பயத்தோடு பக்தியோடு நாங்கள் வாங்கி பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தினாலே பிதாவே. போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தரின் பந்தி நடத்தி கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது காணிக்கை வழி நடத்தும்படி ஜோசப் சபையின் சார்பாக நாம் காணிக்கை பகுதிக்குள்ளாக செல்லலாம். நாம் ஒரு ஜெபம் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இதோ தகப்பனே, உமது குமாரன் எங்களுக்காக பட்ட பாடுகளை தியானிக்கும்படியும், தகப்பனே, நீங்கள் கொடுத்த இந்த சரீரத்தின் பலனினாலே தகப்பனே நாங்கள் உமக்கென்று கொடுக்கும்படியும் நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நிறைவான ஜெபத்தை கொடுக்கும்படி சகோதரர் ஜோசப் பிரதரை அன்போடு அழைக்கிறேன். மகா உன்னதத்தில் வாசம் செய்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, தகப்பனே, அண்ட சராசரங்களையும் படைத்தவரே, நீதியுள்ள தேவனே, கிருபையுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, எங்களை பலப்படுத்துகின்ற தேவனே, இயேசு கிறிஸ்து மூலியமாக உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவே, எங்களை எல்லாவற்றிலும் உம்முடைய சிறகுகள் மூடி வைத்து உமது கண்ணீர் மணியை போல எங்களை பாதுகாத்து ஒரு சேதமும் இல்லாமல் எங்களை ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ இப்பொழுது கூடி இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொன்னது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று. அப்படியாக இங்கே உட்கார்ந்து இருக்கிற தகப்பனே, உடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி தகப்பனே உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் இப்படியாப்பட்ட வாய்ப்பை சாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தின தெய்வக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, கிறிஸ்து எங்களுக்காக இப்படியாக மீட்பு பொருளாக எங்களை உம்மிடத்தில் சேர்க்கும்படி அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து எங்களை பரிசுத்தமாக்கினாரே தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இங்கே தலை சாய்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. பிதாவே, கிறிஸ்துவின் சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய எல்லா வாழ்க்கையின் ஆதாரத்தையும் தகப்பனே, அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய பலத்தையும் நீர் தந்து ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க அப்பா. பிதாவே, இதோ வாலிப பிள்ளைகளையும் சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுடைய விசுவாசத்திலே பலப்பெற்று சத்தியத்துல வளரும்படி அவர் சபைக்கு தூரும் ஆதாரமாய் இருக்கும்படியும் நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க தகப்பனே. குறிப்பாக உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் பரிதவனுமாய் இருக்கும்படி நீர் ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க தகப்பனே. இதோ எங்கள் தேசத்தில் இருக்கிற உலக தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் நம்ம வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. முதலாவது அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படும்படி நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்க பிதாவே. இதோ தகப்பனே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென்.